ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வதக்கிக்கலாங்க. இந்த எண்ணெயிலே வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு வெண்டைக்காய் வந்து வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள் அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து நான் வீட்டிலே செஞ்ச தயிருங்க, 2 கரண்டி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம விக்ஸ் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த தயிரெல்லாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது அதே கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற தயிரை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா அதே பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேந்தி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.